கோவை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கருப்புசாமி என்பவர் வழக்கு ஒன்றில் ஆயுள் தண்டனை பெற்று கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நேற்று இரவு சிறை கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆயுள் தண்டனை கைதி கருப்புசாமி இன்று காலை மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கோவை மத்திய சிறையில் கடந்த சில நாட்களாக இதுபோன்ற மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாகவும் கைதிகளை பழிவாங்கும் நோக்குடன் சிறைத்துறை அதிகாரிகள் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி கருப்புசாமி சிறை அதிகாரிகளால் தாக்கப்படவில்லை என சிறை கண்காணிப்பாளர் பழனி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாரடைப்பு காரணமாகவே கைதி கருப்புசாமி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் சிறையில் நடத்தப்பட்ட சோதனையில் கைதிகளிடமிருந்து செல்போன்களும் பேட்டரிகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் பழனி கூறினார். கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு தண்டனை சிறைவாசி, வயசு 55 அவருக்கு. அவர் தொழிற்சாலை உள்ள சிறையில் ஒரு தொழிற்சாலை இருக்கு, இண்டஸ்ட்ரி. அதில் வீவிங் செக்ஷன்ல வேலை பார்க்குறாரு. நேற்றுக்கு வரும் அவர் வேலைக்கு போய் வந்திருக்காரு. ரொட்டீனா வேலைக்கு போயிட்டு வரவர். எந்தவித ரிப்போர்ட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளமும் இல்லாத ஒரு சிறைவாசி. அவர் உறங்கிட்டு இருக்க சொல்ல ஏர்லி மார்னிங் ஒரு மேசிவ் அட்டாக் வந்திருக்கு. அப்படியே அந்த இறந்த அவர் அந்த மேசிவ் அட்டாக் அந்த நிலையிலேயே அவர் தவறி இருக்காரு. இது ஏர்லி மார்னிங் எங்க டாக்டர் வச்சு பிரிசன் டாக்டர் வச்சு கன்ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டாச்சு. செல்போன் தடை செய்யப்பட்ட போல செல்போனை பயன்படுத்தின அந்த 7 சிறைவாசியும் அவருக்கு உடந்தையா இருக்கிற ஒரு 10 சிறைவாசி பக்கம் இவங்க எல்லாம் சேர்ந்து சிறையில ஒரு 4-5 மற்ற சிறைவாசிகளை அடிச்சு துன்புறுத்திட்டாங்க, ஏதோ கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு விசாரணை சிறைவாசிகளுக்கும் தவறான தகவலை சொல்லிவிட்டு ஒரு பிரபகண்டம் பண்ணி விட்டாங்க. சோ அது உண்மையோ அப்படின்னு நினைச்சிட்டு சிறைவாசிகள் கொஞ்சம் பேர் இது பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் போய் நேரில் பார்க்கப்பட்டு தகவல் சொல்லப்பட்டது. என்ன நடந்தது, கருப்புசாமின்ற ஒரு சிறைவாசி மட்டும் தான் மேசிவ் அட்டாக்ல ஹார்ட் அட்டாக்ல இறந்தாரு அப்படின்னு உடனே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோங்க. எங்களுக்கு ஆக்சுவலா தகவல் தவறா சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லா சிறைவாசியும் மன்னிப்பு, நாங்க இப்படி தெரியாம செஞ்சுட்டு மன்னிப்பு கோரிட்டு அவங்க ரொட்டீன் சாப்பிட எடுத்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.